من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم الفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فقال النبي صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். அவனது சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் நல்லற தோழர்கள் தோழியர்கள் மீதும் இங்கே ஒன்று குழுமி இருக்கின்ற நம் அனைவர் மீதும் என்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹுடைய மகத்தான அருளால் இந்த ஜும்மா உரையில் இஸ்லாம் ஒரு எளிய மார்க்கம் என்ற தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். பொதுவாக இஸ்லாத்தின் மீது வைக்கப்படுகின்ற பிற சமூக மக்களால் வைக்கப்படுகின்ற விமர்சனங்களில் குற்றச்சாட்டுகளில் மிக முக்கியமானது இஸ்லாம் ரொம்ப இறுக்கமான மார்க்கமாக இருக்கிறது. பெண்களை எடுத்துக்கொண்டால் ஆடை அணிகலன்களை கொண்டு அடக்குமுறை செய்கிறார்கள், எளிமைக்கு எதிரானதாக இருக்கிறது. திருமணம் என்றால் சிரமமான ஒரு கான்செப்டாக நம்பிக்கையாக உங்க சமூகம் செய்யறாங்க. இப்படி தொழுகின்றால் ரொம்ப சிரமம் எடுத்து தொழுகிறாங்க. அதே போன்று விடிய விடிய தொழுகிறாங்க, விடிய விடிய திக்ர் செய்யறாங்க. இதெல்லாம் இஸ்லாமியர்கள் செய்யக்கூடிய பல தவறான கண்ணோட்டத்தை செயல்பாடுகளை அதை அவங்க பார்த்து இஸ்லாமே இப்படித்தான் இருக்குது என்கிற அம்சத்துல விமர்சனம் செய்யறாங்க. இதை தெளிவுபடுத்த வேண்டிய அம்சம் நம்மள்ட்ட இருக்கு. அதே போன்று தௌஹீது சிந்தனையாளர்கள் சலஃபிகள், நம்ம கேரளாவை சார்ந்த கேரளத்து நதுவத்துல் முஜாஹிதீன்கள், வடமாநிலத்தை சேர்ந்த அஹ்லுல் ஹதீஸ் குரூப்புகள், இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஆரம்ப காலங்களில் ரொம்ப கடுமையான பிரச்சாரங்கள் செய்திருக்கிறாங்க. பிரச்சாரம் என்னன்னா ரொம்ப ஹலால் ஹராம் என்பதை அல்லாஹ்வும் ரசூலும் எளிமையாக்கிய விஷயங்களை மிக கடுமையாக ஃபோர்ஸ் பண்ணி வலிய போய் சொல்றது. இந்த மாதிரி அம்சங்கள் நம்மிடத்திலையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். இன்னொன்று, திருமணத்தின் போது மட்டுமே எளிமை என்று பேசுகிற நாம் அப்படி அதை மட்டும்தான் இஸ்லாம் சொல்கிறதா? அப்ப எளிமையை பற்றி நாம சரியான பாடம் எடுக்க வேண்டிய ஒரு அம்சம் இருக்கிறது என்பதனால் இந்த தலைப்பை தேர்வு செய்திருக்கிறோம். இந்த தலைப்பு எதற்கெல்லாம் எதிர்மறையாக இருக்கும்டா, எளிமை என்றால் அகராதிப்படி பார்த்தால் சாதாரணமாக வாழ்வது, இருக்கிற பொருளை கொண்டு, இருக்கிற ஆடைகளை கொண்டு, இருக்கிற பொருளை கொண்டு கட்டுமானங்களை, உறைவிடங்களை, உணவை அமைத்துக் கொள்வது. இதற்கு இஸ்லாம் தடையே சொல்லல. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா நீங்க நல்லா வீடு கட்டலாம், நல்லா ட்ரெஸ் போடலாம், கார் வாகனங்கள் வச்சுக்கலாம். பிறரை இழிவாக கருதுவதற்கு எதிரானது. எளிமையாக ஒருத்த பணக்காரனா இருக்கிறான், தன்னுடைய அருளை காட்டன்னு நினைக்கிறான், தப்பே கிடையாது. குர்ஆன் அப்படி சொல்லுது, அம்மா பி நிஅமத்தி ரப்பிக ஃபஹத்திஸ், அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய அருட்கொடைகளை வெளிப்படுத்தி காட்டுங்கள். அப்ப எளிமையா நடக்கணும்னா எப்படி நடக்கிறது? எளிமை அப்ப என்ன அர்த்தம்னால், நீங்க வெளிப்படுத்தி காட்டுவதன் மூலமாக எளிமையாக ஒருத்த ஆடை அணிவதையும் வீடு கட்டுவதையும் ஏளனமாக பார்ப்பீர்களானால் நீங்க அருட்கொடையை தப்பா புரிஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். உங்க திறமையை கொண்டு அந்த அருட்கொடைகள் கிடைத்ததாக நீங்கள் நினைக்கிறீர்கள். இது இறைவன் மீது வைக்கிற நம்பிக்கையை திருப்பி. அப்ப எளிமைங்கிறது தௌஹீது உட்பட அடிப்படையில வருது.
ஒருத்தர் எளிமையா வாழ்றது, இருக்கிறவனும் எளிமையா வாழணும் அப்படிங்கறத இஸ்லாத்தின் கான்செப்ட். இருக்கிறவன் காட்டுனா தப்பு கிடையாது. இன்னொருவனை இழிவாக கருதினான் என்றால் அவன் எளிமையை நோக்கி நகரணும். அவனுக்கு அவ்வளவு ஆடம்பரம் அவனுக்கு கூடாதுன்னு அவன் தான் முடிவு எடுக்கணும். மனசாட்சிப்படி முடிவு எடுக்க வேண்டும். இது வீடு கட்டுறதுக்கு பொருந்தும், ட்ரெஸ் போடுறதுக்கு பொருந்தும், சாப்பாடுக்கு பொருந்தும், வாகனம் வச்சுக்கிறதுக்கு பொருந்தும், பேச்சுக்கு கூட பொருந்தும். ஒருத்தன் பேசுறது ரொம்ப இலக்கியமா பேசுறான், மக்களுக்கு புரியலண்டா இலக்கணம் இலக்கியங்கள் கூட கூட பாமரத்தன்மையிலிருந்து வெளியே போயிடும். திருக்குறள் ஏன் எல்லாருக்கும் புரிய மாட்டேங்குதா? எளிமையா இல்ல, மக்கள் பாஷையில இல்ல, அல்லது நாம அந்த காலத்துல உள்ள மக்கள் மாதிரி கல்வியறிவு இல்லாதவர்களாக இருக்கிறோம். இது ரெண்டு தானே இருக்கும். இப்ப எல்லாத்தையும் நீங்க எடுத்து தலைப்பு நிறைய இருக்கு. ஆணவத்துக்கு எதிரானது எளிமை, பெருமைக்கு எதிரானது எளிமை, பிறரை துச்சமாக கருதுவதற்கு கருதாமல் நடப்பதற்கு எளிமை தேவைப்படுது. எல்லாத்திலும் இஸ்லாமிய கான்செப்டே எளிமையா இருக்கு. ஹலால் கராம் ஒரு தகவலை சொல்றது கூட எளிமையா சொல்லணும். கஷ்டப்படுத்தி நினைக்கக்கூடாது, ஆய்வு பண்றோம்னு சொல்லி மக்கள்கிட்ட திணிக்க கூடாது. ஏன் டேஞ்சரா போயிடும். நாமளாக பேணிக்க என்று சொல்லி இல்லாத கொண்டு போய் அது பேணிக்க இது பேணிக்க என்று சொல்லி நாசமா போயிடும். அப்ப பேணிக்கைக்கு அல்லாஹ் ரசூல் தான் பேணிக்கை. முகத்தை மறைக்கணும், பெண்கள் முகத்திரை அணிய வேண்டும் கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன் முகத்திரை அணிவது பேணிக்கைங்கிற ஒரு கருத்து வச்சாங்க, ஆதாரம் இல்ல. பேணிக்கை என்று சொல்லி தேவையில்லாத பிரச்சனையை தலையில போட்டு சொரிஞ்சிடக்கூடாது. இதை இஸ்லாம் இப்படி எல்லாத்திலுமே எளிமையா இருக்கு. நபிகள் நாயகத்தின் மனைவிக்குள்ள சட்டத்தை அப்படி விட்டுருக்காது. அவங்களுக்கு சிரமமான சட்டம் தான் அது, அவங்க சிரமப்படணும் தான் வச்சிருக்கிறாங்க. நபிகள் நாயகத்துக்கும் நபிகள் நாயகத்தின் மனைவிமார்களுக்கும் கூடுதலான சட்டங்கள் இருக்கு. அதை கொண்டு பொதுமக்களுக்கு சொல்லக்கூடாது, பொதுமக்கள் எளிமையாத்தான் இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் சட்டம் ஏற்று 2 சட்டம் வச்சிருக்கிறான் முகத்திரை விஷயத்துல. இப்படி எதை எடுத்தாலும் இஸ்லாம் எளிமையா இருக்கு. இது என்னன்னா முஸ்லிம்கள் செய்யக்கூடிய தவறைத்தான் பிரபல மக்கள் அல்லது முஸ்லிம்களிலே பலர் இஸ்லாம்னா இது நினைக்க ஆரம்பிச்சுட்டாங்க. இப்ப நாம எளிமையை நோக்கி நகர்த்த வேண்டியிருக்கு. நம்மள்டையும் கூட பல நேரங்கள்ல தௌஹீத் ஆலிம்கள் கூட கொடூரமாக செய்திகளை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப போட்டு எல்லாத்தையும் ஹராம் ஹராம்னு போட்டு தள்ள ஆரம்பிச்சுட்டாங்க. ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய பகுதி இந்த தலைப்பு. இது தப்பா புரிஞ்சிடக்கூடாத தலைப்பை. அதே நேரத்தில் பேணிக்க அவங்க மனசுக்குள்ள இருக்கட்டும், அவங்கவுங்க செயல்பாடு பொது சட்டமாக நீங்கள் ஆக்கியோட சிக்கல். ஒரு அமைப்பை நடத்துறதுக்கு வேணா நீங்க பைலா போட்டுக்கலாம். கொள்கை என்று சொல்லி நீங்கள் திணிப்பீர்களானால் ரொம்ப டேஞ்சர், வழிகேட்டுக்கு போயிடும். தௌஹீதுங்கிற பேர்ல போயிடும், தௌஹீத் ஜமாத்துங்கிற பேர்ல போயிடும். சுன்னத்துல் ஜமாத் ஷாஃபி வேணா கனபி வேணா மதுஹபுகள் வேண்டாம் என்று சொன்ன நாம் பிறகு அறிஞர்களுடைய கருத்துக்களை எடுத்து நடத்துவதும் தௌஹீத் அப்படி தௌஹீத் ஜமாத் சொல்லல, தௌஹீத் ஜமாத்தை தான் சொல்ல, தௌஹீத் ஜமாத் மேடையில தான் பேசிக்கிட்டு நிக்கிறோம். இதெல்லாம் அப்ப எளிமையை நாம சரியாம புரியலண்டா வரைவிலக்கணம் தப்பா போயிடும். இல்லாத ஒன்று நம்ம சுமக்கிற மாதிரி ஆயிடும். அப்படி தேவையற்ற சுமைகளை நிறைய சுமந்துட்டோம் கடந்த காலத்துல. அப்ப ரொம்ப குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில தான் நம்ம எதையுமே அணுகணும். உணர்வுகளுக்கு இது போன்ற தசுப் இயக்க வெறிகள் போன்ற அம்சங்கள்ல நாம கவனத்தை திருப்பணும்னால் நம்மள அப்படி நேர்வழியில இருந்து சைத்தான் புரட்டிடுவான். 2 வழிதான், குர்ஆன் சுன்னா மட்டும்தான். இந்த எளிமைக்கும் நம்மளுடைய சொல்லு செயல் நடைமுறை பேச்சு ஆடை அணி அத்தனையும் எளிமையா வந்துட்டுனா திருமணத்துல மட்டும் போய் தலையை போட்டுக்கிட்டு அண்டாக்குள்ள தலையை விட்டுக்கிட்டு கிடக்கணும். நமக்கு அம்சம் வேண்டாம். எல்லாமே எளிமையா இருக்கிற ஒருத்தர் திருமணத்தை எளிமையா தானே முடிப்பான். அப்ப நம்ம சித்தாந்தமே எளிமைதான், இஸ்லாமே எளிமை. இந்த மார்க்கத்துக்கு பல பேர் அல்லாஹ் வைக்கிறான், பெருமானார் வைக்கிறாங்க, ஃபித்ரான்னு அல்லாஹ் பேர் வைக்கிறான். ஃபித்ரத்தல்லதி ஃபத்தரன்னாஸ் அலைஹா, இதை இயற்கை மரபு என்று அல்லாஹ் சொல்றான். இஸ்லாமே இயற்கை மரபு, மனித குலத்துக்கு அவனுடைய டிஎன்ஏல பதிக்கப்பட்டிருக்கு இஸ்லாம்ங்கிற சட்டங்கள். ஒரு கடவுள் கொள்கையில கூட அப்படித்தான் இருக்கு. ஒருத்த கீழே பூமியில இருக்கிற கடவுள் எல்லாம் சிலைகள், இறைவன் படைத்த சந்திரன், பாம்பு, மரம், மட்ட கொடியெல்லாம் வணங்குவான். உயிர் போகிற அளவுக்கு ஒரு பிரச்சனை வருது என்றால், 2 பேருக்கு சண்டை நடக்குன்றால் மனிதனுடைய முதுகந்தண்டில இன்பில்ட் பண்ணப்பட்டிருக்கு. அல்லாஹ்வே இதை கேட்பதாக பெருமானார் சொல்றாங்க. மறுமை நாள் விசாரணையில உன்னை சொன்ன இணை வைக்க கூடாது, உன் தந்தையின் முதுகுந்தண்டில் விந்தணுவாக இருக்கும் போது உன்னை பையத்தை செஞ்சிருந்தன நீ இல்லையா, நீ ஷிர்க் வச்சுட்டியா அண்ட அல்லாஹ் நினைவுபடுத்துறான். அப்ப நம்முடைய டிஎன்ஏலே கடவுள் ஒண்ணுதான் இருக்குது. எல்லா கடவுளையும் விட்டுருவான். வானத்தில் இருக்கிற ஒருவனுக்கு 5 அப்படிமா. மனிதனுடைய உயிர் போற நேரத்தில் அவன் கும்பிடுற தெய்வதா இருக்குன்னா வானத்தில் இருக்கிற இறைவன்மா. அப்ப இன்பில்டா இல்லையா, குர்ஆனை படிக்கல, ஹதீஸை படிக்கல, அவனுக்கு சிந்தனையெல்லாம் கல்லும் மண்ணையும் சொல்லி கொடுத்தவனுக்கு உயிர் போகும்போது வானத்தில் உள்ள கடவுள் காண்டா. அப்ப கடவுள் வானத்தில் தான் இருக்கணும், மனுஷன் புத்தியில இருக்கு, அவனுடைய டிஎன்ஏல இருக்கு, மரபணுல இருக்கு. காலங்காலமாக கடத்தப்பட்டதுக்கு மாத்தமாக செயற்கை கும்பிடுதல்களை, சாஸ்தாங்களை செய்து கொண்டிருக்கிறான். இது இயற்கைக்கு எதிரானது, ஃபித்ராவுக்கு மாத்தம் இயற்கை மார்க்கம் அல்லாஹ் சொல்றான்.
எளிமையான கொள்கை லா இலாஹ இல்லல்லாஹ், சிரமம் இல்லாத ஒரு கொள்கை. அப்ப இப்படி லா இலாஹ இல்லல்லாஹ் எடுத்துக்கிட்டா எளிமை. அல்லாஹ் சொல்றான் சட்ட திட்டங்களை எல்லாம் அல்லாஹ் சொல்றான். இந்த குர்ஆன் சிரமத்தை ஏற்படுத்தாது. சங்கரப்பட்டு இதை நீங்க பின்பற்ற வேணாம். துருவ பிரதேச மக்கள் இருப்பாங்க, எல்லாருக்கும் பின்பற்ற மாதிரி இந்த மார்க்கம். எளிமையானவர் இருப்பான், பணக்காரன் இருப்பாங்க, கிழவன் இருப்பான், குமரன் இருப்பான், அவனுக்கு உடல் ஒத்துழைக்கிறவன் இருப்பான், உடல்ல வலு இல்லாதவன் இருப்பான். எல்லாரும் இந்த மார்க்கத்தை பின்பற்ற இயலும், எல்லா கட்டத்திலையும் பின்பற்ற இயலும், எல்லா சட்டத்தையும் பின்பற்ற முடியும். வளைஞ்சு நெளிஞ்சு கொடுக்கு இஸ்லாம். அல்லாஹ் மனிதனுடைய மனநிலைக்கு தகுந்தவாறு சட்டங்கள் அமைக்கிறான், வகையில மாத்தி மாத்தி கொடுக்கிறான். ஒரு பெருமானார் உயிரோடு வாழ்கிற பொழுது சட்டத்தை மாத்தி மாத்தி கொடுக்கிறான். சாராயத்தை ஹராம்னு சொல்லும் போது கூட உடனே சொல்லல, முதல்ல தீமை தான் நிறைய இருக்கு, நன்மை கம்மியா இருக்குங்கிறான். கொஞ்சம் நன்மை இருக்குங்கிறான். மனாஃபியு லின்னாஸ்னு குர்ஆன் சொல்லுது. சாராயத்துல என்ன நன்மை இருக்கும்? இன்னைக்கு நாமளே சொல்றோம், மருத்துவத்துக்காக ஆல்கஹால் பயன்படுத்துறது கூடும். எல்லா மருந்து டானிக்கு போன்ற சிறப்புகள்ல அதுல நீங்க டானிக்கு குடிச்சோன்னு தூங்குறாங்கல்ல பிள்ளைகள் எல்லாம், இது எல்லாத்துலயும் ஆல்கஹால், அது ஒரு வகையான ஆல்கஹால். ஹராம் மொத்தமா நீங்க அடிச்சு அள்ளி போட முடியாது. அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான், நீங்க தொழுவைக்கு நெருங்காதேங்கிறான். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிந்தனையை மாத்தி மாத்தி அதுக்கப்புறம் ஹராம். ஏன் முறையடியா சொல்ல வேண்டியன? அல்லாஹ் தெரியும், மனுஷனுடைய இயல்பு தெரியும். எடுத்துறதுல அப்படி செய்ய முடியாது. குடியாரத்தன்மையில இந்த அரசாங்கம் அப்படி சொல்லுது, அறிவு ஜீவன்ல அப்படி சொல்றான். மனித இயல்புல தான் இந்த மார்க்கம் அமைக்கப்பட்டிருக்கு. தடாப்புடான்னு சாராயக்காரன் ஹராம் அப்படி எல்லாம் சொல்லல அல்லாஹ். ஏன் சொல்ல வேண்டியது? அல்லாஹ் தானே பயந்துகிட்டா இருக்கான். அல்லாஹ் யாரும் பயப்பட தேவையில்லையே. அல்லாஹ் பயப்படல. அல்லாஹ்வுக்கு தெரியும் மனுஷன் புத்தி இப்படித்தான். நான் தான் படிச்சேன் மனுஷனை, அவனை எப்படி என்னைய கையாளன்னு நான் தானே சொல்லி தருவேன் என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். என்று அல்லாஹ் ஒரு சமூகத்தை சரி பண்ணுதான். அல்லாஹ் தான் ஜெயிச்சாங்க, ரசூலுல்லாஹ் தான் ஜெயிச்சாங்க. சமூகமே சாராயத்துல இருந்து மாறிச்சு. அப்ப இப்படித்தான் நாம போகணும். இந்த பிரச்சார பணிகள் எல்லாத்தையுமே நம்முடைய கொடுக்கல் வாங்கல்கள், ட்ரெஸ் அடிக்கிறது, நம்முடைய திருமணங்கள், பொருளாதாரத்துல சிந்தனைகள் டக்கு டக்குன்னு பணக்காரனாயிரணும், கோடீஸ்வரனாயிரணும், அதுல ஹலால் ஹராம்லாம் பேணப்படல அப்படின்னா எளிமையை விட்டு நீங்க வெளியே தூரத்துக்கு போறேன்னு அர்த்தம். நபி வெளியே விட்டு மாறிக்கிட்டே இருக்கேன்னு அர்த்தம். சுன்னாவை விட்டு வெளியே போறேன்னு அர்த்தம். குர்ஆன் அப்படி பேசுது. ஒமா அன்சல்னா அலைக்கல் குர்ஆன லிதஷ்கா, சூரா தாஹா இந்த அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்றான். ஆரம்பத்திலே சொல்றான், எப்படி சொல்றான்? உங்களுக்கு சிரமத்துக்காக இந்த குர்ஆனை அருளவில்லை, இல்லா தذكرة لمن يخشى, அஞ்சினவர்களுக்கு படிப்பினைக்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். குர்ஆன் உங்களுக்கு படிப்பினை, திக்ர், அதுக்கு தான் தந்திருக்கிறோம். குர்ஆன் உங்களை பயங்காட்டல, சிரமப்படுத்தல, கஷ்டத்துக்கு உள்ளாக்கல. அதுக்கு நான் குர்ஆன் அருளல நபி உமக்கு என்று அல்லாஹ் சொல்றான். இன்னொரு இடத்துல சொன்ன இந்த மார்க்கத்துக்கு இப்ராஹிமுடைய மார்க்கம், ஆதம் நபி முதல் முகமது நபியுடைய மார்க்கம் இப்ராஹிம் மார்க்கம் ஒண்ணு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேரை சொல்லி மில்லத் இப்ராஹிம் தான். குர்ஆன்ல இப்படியான வசனங்களை எல்லாம் பார்க்கிறோம். உமா ஜால அலைக்கும் ஃபித்தீனி மின் ஹரஜ் மில்லத்தி அபீக்கும் இப்ராஹிம், உங்களுடைய தந்தையின் மார்க்கமான இந்த தீனுல் இஸ்லாத்தில் எந்த சிரமத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்தவில்லை. தீனுல் இஸ்லாம்னா இப்ராஹிம் மார்க்கம் தானா? இஸ்லாம்னாலே இப்ராஹிம் மார்க்கம் தான். சிரமம் இல்லாத மார்க்கம் உங்களுடைய தந்தை இப்ராஹிம். இன்னொன்னு சொல்ல போனா கடைசி உம்மத்து இப்ராஹிம், வரலாற்றுப்படி பார்த்தாலும் இப்ராஹிம் நபி தான் நமக்கு அடிப்படை தந்தை இந்த உம்மத்துக்கு, பெருமானாருடைய உம்மத்துக்கு. அப்ப அந்த அடிப்படையில் அந்த உங்களுடைய தந்தை இப்ராஹிம் மார்க்கம் இந்த தீனுல் இஸ்லாத்தில் உங்களுக்கு எந்த சிரமம் இல்லை, எந்த கோணலும் இல்லை அல்லாஹ் சொல்லி தரான். அப்ப இப்படி மார்க்கம் எளிமையாகத்தான் அமைக்கப்பட்டிருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ல இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள், இன்னல்லாஹ லம் யபஅஸனி முஅன்னிதன் வலா முத்தஅன்னிதன், அல்லாஹ் என்னை சிரமப்படுத்துவனாக அனுப்பவில்லை, கஷ்டம் கொடுக்கிறவனாக அனுப்பவில்லை, வலா முத்தஅன்னிதன் வழிகெடுப்பவனாகவும் அனுப்பவில்லை. பெருமானார் சொல்றாங்க, நான் யாருக்கு சிரமத்தை கொடுக்கிறதுக்கு இறைத்தூரா வரல, யாரையும் வழிகெடுப்பதற்காக இறைத்தூரா வரல. வலாக்கின் பஅஸனி முஅல்லிமன் முயஸ்ஸிரா, என்னை அல்லாஹ் எப்படி அனுப்பி இருக்கிறான்டா, எளிமையாக சொல்லி தருகின்ற ஆசிரியராக அனுப்பி இருக்கின்றான். அல்லாஹ் நபி எப்படி அனுப்பி இருக்கிறானா, ரொம்ப லேசா பாடம் நடத்துற மாதிரி ஒரு ஆசிரியராக, ஆசானாக, வாத்தியாராக அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சொல்றது ரசூலுல்லாஹ் மாதிரி சொல்லணும், கரடு போட சொல்லக்கூடாது, கஷ்டப்பட்டு சொல்லக்கூடாது, எல்லாத்தையும் மட்டும் ஹராம் ஹராம் கூடாது, பேணிக்க பேணிக்க பேணிக்கன்னு சொல்லி பேணாம போயிடக்கூடாது. கடைசியில ஒரு மனுஷனை போட்டு அழுத்தன்னு சொல்லி அழுத்திக்கிட்டே இருந்தால் வெடிச்சு போயிடும், தப்பான ரூட்டுக்கு போயிடுவான். அப்ப கொஞ்சம் லிபரலா தான் இருக்கு. அப்படி இப்படித்தான் மார்க்கும். நம்ம இங்க பள்ளியாசக்குள்ள இருக்கிறோம், இப்ப கொஞ்சம் சிந்தனைகள் இருக்கும், பயான் பண்ணும்போது அப்படி இருக்கும், அப்படி ஹை பீச்சுக்கு போகும். தர்மம் கொடுக்குற செய்தியில உருக்கமா சொன்னா உடனே கல்ட்டிலாம் போட்டுருவாங்க, தங்கத்தை கொடுத்துருவாங்க, எதனாலும் கொடுத்துருவாங்க. இப்படியே இதே ஹை பீச்சில் வீட்டுல இருக்க முடியுமா? அப்படி இருக்க முடியாதுங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சஹாபி வர்றார் ரசூலுல்லாஹ்ட்ட,
ஹந்தலா என்ற நபித்தோழர். அவர் சொல்றாரு, யாரும் சொல்ல உங்க சபையில இருக்க போகும்போது நரகத்தை பத்தி சொன்னா அவ்வளவு உச்சகட்டத்துக்கு ஈமான் போயிருது, ஸ்பிரிச்சுவல் ஆயிருது. அதுபோல பொண்டாட்டி பிள்ளைகளோட போனா கொஞ்சம் ஆசாபாசமா அப்படி இப்படி போயிருது. உலகம் சாப்பாடை நோக்கிறதும் ட்ரெஸ்ஸை நோக்கிறதும் வீட்டுக்குள்ள சலசலப்புல எங்களுடைய ஈமான் கொஞ்சம் குறைஞ்சிருத யார சொல்லலாம் அப்படின்னு கேட்கும்போது இதை அபூபக்கர் சொல்ல வர்றாரு. நாசமா போயிட்டான், நயவஞ்சகத்தனம் ஆயிட்டான், ரெட்ட வேஷம் போடுதான். அவரே சொல்றாரு, அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக. அபூபக்கர் வருமானம் டக்குன்னு சொல்ல மாட்டார் வார்த்தையை, அல்லாஹ் உன்னை பாதுகாக்கட்டும். அப்படி என்னப்பா நீ முனாஃபிக் ஆயிட்டா அப்படின்னு கேட்கிறாரு. இல்ல ரசூலுல்லாஹ் கூட இருந்தா, பயான்ல இருந்தா சொர்க்கம் நரகம்னா அப்படி கண்ணு முன்னாடி பாக்குற மாதிரி இருக்கு. இறையச்சும் கூடியிருது தக்குவா. ரசூலுல்லாஹ் விட்டு வந்து பொண்டாட்டி பிள்ளையோட கொஞ்சம் சந்தோஷமா இருந்தோம்டா டவுன் ஆயிருந்தா ஒண்ணும் இல்லாம ஆயிருந்த. அப்ப எப்படி ரெட்ட வேஷம் தானே அப்படின்னு. ஆமா உன்னே மாதிரி எனக்கு இருக்கு. அபூபக்கர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற மாதிரி ஃபீலிங் எனக்கு இருக்குப்பா, வாங்க ரெண்டு பேரும் போவோம். ரசூலுல்லாஹ் போறாங்க. அபூபக்கர் விவரமானால் தாம் நயவஞ்சக ஆயிட்டன்னு சொல்லல, இது மனிதோட இயல்பை புரிஞ்சுக்கிட்டார் அபூபக்கர். பெரிய தலைவர் அபூபக்கர். கூட்டு போய் ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அந்த மாதிரி சொல்றாங்களே. அப்படி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி இப்படி தான் போகலாம் அப்படிங்கிறாங்க. நீ சொல்ற மாதிரி ஒருவேளை நீ சொல்வதை போன்று எல்லா இடத்திலும் இருப்பீர்களானால், இறை பயத்தோடு அந்த அல்லாஹ்வுடைய கண்ணு, அந்த அல்லாஹ் பாக்குறாங்கிற அந்த உணர்வுல கொஞ்சம் கூட கீழ் வாங்காம பின்வாங்காமல் நின்றால் பெரிய அவுலியாவாயிரும். அல்லாஹ் அவன் பின்னாடி எல்லாம் மலக்குமார்கள் போவாங்க. அவன் விரிக்கின்ற விரிப்புகளுக்கு மலக்குமார்கள் உதவுவாங்க. நடக்கிற பொழுது இப்படி இருக்கலாம் ஒருத்தன் ரெண்டு பேரு. மனித இயல்பு அப்படி, எல்லா மனுஷனும் அப்படி இருக்க மாட்டான். வெண்டலும் அப்படி இயற்கையில மனிதனுக்கு அப்படி கொடுக்கப்படல. மனம், மனிதனுடைய தோள்கள் அதற்கு எதிரானது, மனிதனுடைய அறிவு எதிரானது, மனிதனுடைய ரோமங்கள் எதிரானது, மனிதனுடைய எமோஷன், மனிதனுடைய உணர்வுகள் இருக்க வேற ஒரு டிஃபரன்ஸ், பல்வேறுபட்டது. இதுதான் இயல்பு. அப்படி இப்படிதான் உலகம். அதுக்காண்டி ஒரேடியா பள்ளியாசுக்குள்ளே படுத்து கிடக்க முடியுமா? அற்புதமா எளிமையா வளர்க்குறாங்க ரசூலுல்லாஹ். இதான் மார்க்கம். இப்படி போயிடும் லிபரலா, ரொம்ப போட்டு திருக்குனேன்னு வச்சுக்கோங்களேன், வெடிச்சு போயிடும். மனைவியை பத்தி சொல்லும் போது கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பெண் என்பவள் வளைந்த விழா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டிருக்கா. பொம்பளை மட்டுமா? ரசூலுல்லாஹ் ஒரு காரணம் சொன்னா, ஆம்பளையும் தானே ஒருத்தர் ஒரு டிஃபரமா இருக்கும். ஹதீஸ பொம்பளைக்கு நேரடியா பொறுத்து பார்த்துட்டோம், ஆம்பளைக்கு அது பொருந்தும். அதனால நீ ஒரேடியாக துக்கீமஹு கஸர்தஹு, ஒரேடியா நிமித்தம் நின்ற ஹோட்டல நிக்கணும், போட்ட கீச்சின ஹோட்டலண்டா தலாக்கு தான் ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ் பொண்டாட்டி யாருனாலும் அதான். சஹாபாக்கள் மனைவிமார்களா ஏன் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லிபர்ல மட்டும் தட்டி கொடுத்து போயிட்டே இரு, எல்லாத்தையும் கண்டுக்கிறோம்னு நினைக்காத. சில இடங்களில் கண்டுக்குள்ளாத இருக்கிற இடம் அஃபுவத்துமாங்க, தனி தலைப்பு பேசணும். ஆஃபியத், ஆஃபியத்துங்கிற தன்மை கிடைச்சிருச்சுன்னா விசாலமான உள்ளம், அது எல்லாத்தையும் யதார்த்தமாக எடுக்கிற, ஹக்கீக்கத்தா எடுக்கிற ஒரு உள்ளம் கிடைச்சிருச்சுன்னா போட்டு ஒருத்தனையா நோண்டிக்கிட்டே இருக்குமா, அப்படி செஞ்சா இந்த வேலை நமக்கு தேவையா, இது நமக்கு தேவையில்லாத அம்சம். அப்ப எளிமையை நோக்கி நீங்க நகரணும். இபாதத்துல கொடுக்கல் வாங்கல பேச்சு, இது எளிமையா தான் இருக்கணும். நமக்கு உள்ள நேரமே இல்லை நம்ம இபாதத்தை பாக்குறதுக்கு. பிறருடைய பிரச்சனையை தூக்கி சுமந்துக்கிட்டு வலைதளத்துல அப்படிப்பட்ட இப்படி இதெல்லாம் சொல்லணுமா? நீங்க பாருங்க, எளிமை எங்க நாசமாவதோ அங்க எல்லாம் நாசமாகும். நம்முடைய சுதந்திரம் கூட கெட்டு போயிடும். எளிமை ஒரு ஃபீகரா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், பிரபலியம் ஆக 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 ஒரு இடத்துல நின்று டீ குடிக்க முடியாது, ஒரு சாதாரணமா ஒரு ஆசாபாசத்தோட பேசிட முடியாது. ஆசாபாசம்ங்கிறது ஆபாச பேச்சு இல்ல, ஒரு நண்பரோடு சிரிச்சு பேச இயலாது. என்ன நீங்களா சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க, மனுஷன் சிரிக்க கூடாதா, அசரத்துனா சிரிக்க கூடாதானே, இப்படி பாருங்க மலக்கு மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டான். யதார்த்தம் இல்லை தானே. அப்ப எளிமையை நோக்கிற எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான், அசத்துக்கு ஒரு சட்டம், மக்களுக்கு ஒரு சட்டங்கிறது கிடையாது. இதை பாக்குறோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எப்போதும் எளிமையா இருப்பாங்க ரசூலுல்லாஹ். ரொம்ப எளிமையா நடப்பாங்க, எளிமையா சொல்லுவாங்க, எளிமையா பேசுவாங்க, எளிமையா ட்ரெஸ் அடிவாங்க. பெருமானார் இதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு தகுதியே கிடையாது. நம்ம போற ட்ரெஸ், சாப்பாடு, வீடு கட்டின முறையெல்லாம் பார்த்தோம்னா, நம்ம வச்சுக்கிற வாகனங்கள், சொகுசான இதெல்லாம் பேசுறதுக்கு நமக்கு தகுதி இல்லை. அவ்வளவு எளிமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஒரே ஒரு செய்தியை மட்டும் நீங்க வாழ்நாளில் கடைபிடிச்சா சொர்க்கம் தான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இருக்கிறாங்க, இந்த ஒரு செய்தி மட்டும் இஸ்லாத்தை சொல்லிச்சு. பெருமானார் இந்த மார்க்கத்துக்கு பேர் வைக்கிறாங்க, இன்ன தீன யுஸ்ருன், இந்த மார்க்கமே எளிமையானது. அப்ப இஸ்லாம் எளிமையானது. இந்த தீன் என்றால் இஸ்லாம், தீனுல் இஸ்லாம், இந்த தீனுல் இஸ்லாம் என்ற மார்க்கம் எளிமையானது. அழகா சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, வலை யுஷாத்த தீன் ஆகதும் இல்லா கலபம், யாராவது இந்த மார்க்கத்தை கடுமையாக்க வேண்டும் என்று நீங்கள் முட்டி மோதி பார்த்தால் மார்க்கம் மிகைத்து விடும், நீங்கள் தோற்று விடுவீர்கள். பெருமானா சொன்னாங்க, உன்ன மாதிரி எத்தனை வரை பார்த்துருச்சு இந்த மார்க்கம். வரலாற்றில் பல ஆயிரக்கணக்கான வரலாறுகளை இந்த ஆதம் நபி முதல் பார்த்துருச்சு. அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, வரலாற்றுல இதெல்லாம் முட்டி மோதி பல பேர் தோத்துட்டான். நீங்க போய் இனிமே இன்னொரு அந்த வரலாறு உங்களுக்கு போதும், கடுமையாக்க நீங்க நினைச்சீன்னு வச்சுக்கோங்க, நான் தான் காப்பாற்ற போறேன், இதிகாச புருஷர்கள், கலாச்சார பண்பாட்டின் காவலர்கள் என்று நீங்க இறங்கினீங்கன்னா ஓரமா சுகர் பேஷண்ட் ஓரமா இருப்பான்னு கொண்டு போய் பிரஷர் ஆளை கூட்டு போங்க ஆஸ்பத்திரிக்கு தூக்கி வச்சுட்டு வேற ஆளை கொண்டு போயிட்டு இந்த மார்க்கம் நடத்திக்கிட்டே இருக்கும்.
நீ நினைக்கிறீங்க எங்களை கொண்டு தான் இந்த மார்க்க நாங்க இல்லாட்ட ஜமாத்துல நாங்க இல்லாட்ட அப்படின்னு நினைச்சிருந்தீங்கன்னா உடம்பு உட்கார வச்சிடும். சொத்து பத்தெல்லாம் இருக்கும், ஆள் இருக்காது. புதுசா அல்ல உருவாக்கும். இன்னொரு சீரோல இருந்து இது தப்புன்னு சொல்லி ஒருத்தர் வரும். அல்ல ரொம்ப லேஸ், இதெல்லாம் இதை விட கோடிக்கணக்கான சொத்தா அல்ல நம்ம அவனை கொண்டு உருவாக்கிடுவான். நீங்க என்ன நினைக்கணும்டா, லேசாக கடந்து போக வேண்டிய விஷயத்தை பிடிச்சி தொங்க கூடாது. அதுதானே நிமிட பொழுதில் வாழுதல். எதிர்காலத்திலும் கடந்த காலத்தில் வாழ்றது இல்ல, நிகழ்காலத்தில் வாழுதல் எல்லா சாமியாரும் பேசிக்கிட்டு இருக்கான். இதுதான் ரசூலா சொல்றாங்க. ரசூலா வாழ்நாள் முழுக்கத்தான் செஞ்சாங்க. எளிமைக்கு ரசூலா சொல்ற விளக்கம் என்ன? நீங்க கடுமை காட்ட நினைக்காது. ஒரு சகாபி நினைச்சாரு, இந்த வசனத்துல நிறுத்தணும். அம்ர் இப்னு ஆஸ் என்ற நபி தோழர் எவ்வளவு எளிமையான துடிப்பான இளைஞர், ரொம்ப அறிவுபூர்வமான இளைஞர், ரொம்ப வீரமான இளைஞர். பெருமானார்ட்ட கேட்கிறார், யாரும் சொல்லா நான் நோன்பு வைக்கிறத பத்தி எனக்கு சொல்லுங்க. என்னப்பா நோன்பு வைக்கிறத பத்தி சொல்லணும்? மாசம் மாசம் வருஷத்துக்கு நோன்பு இருக்க, ஆசுரா நோன்பு இருக்க, பின்ன நோன்பு வைக்கிறது இல்ல நான் நோன்பு நிறைய வைக்கணும்னு ஆசைப்படுறேன், இபாதத்து செய்யணும்னு. அப்படியா? அப்ப மாசத்துக்கு 3 நோன்பு வைக்கிறாங்க. அவரு சொல்றாரு, இல்ல நான் நிறைய 3 நோன்பு கம்மியா சொல்றீங்களா, என் உடம்பு நல்லா சத்தான உடம்பா இருக்கு சொல்லுங்க. அப்புறம் ரசூலா சொல்றாங்க, என்னை மாதிரி நோன்பு வையப்பா, வாரத்துக்கு 2 நோன்பு, திங்கள் வியாழன் நோன்பு வைய அப்படிங்கிறாங்க. அன்றைய தினங்கள் அல்லாஹ்விடத்திலே நம்ம செய்யற நல்ல அறங்களும் தீமைகளும் அல்லாஹ்ட்ட எடுத்து செல்லப்படுது வேலைக்கிழமை அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. சொல்றாரு, கேட்க மாட்டாரு. இல்ல இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க, என்னால முடியும் அப்படிங்கிறார். இளவட்டமா இருக்கும்போது கேட்காரு, இளைஞரா இருக்கும்போது. ரசூலா சொல்றாங்க, கடைசி ஒண்ணு தான் இருக்கு. என்ன சொல்றாங்க? தாவூத் அலைஹிஸ்ஸலாம் வச்ச நோன்பு அந்த பூமியில சிறந்த நோன்பு, வேற யாரும் அந்த மாதிரி வைக்கல. அவங்க எப்படி வச்சாங்க? ஒரு நாள் நோன்பு, ஒரு நாள் ஃபித்ரா, ஒரு நாள் நோன்பு விட்டுட்டாங்க அப்படிங்கிறாங்க. அப்ப ஒரு நாள் நோன்பு, ஒரு நாள் நோன்பு வச்சு அடுத்த நாள் மறுநாள் லீவ், மறுநாள் நோன்பு, அதுக்கு அடுத்த நாள் லீவ். இதான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உடைய 1 to 1 அப்படின்னு, இதுக்கு மேல கிடையாது அப்படின்ட்டாங்க. நோம்பு நோக்குறாரு, தொழுகை பத்தி கேட்கிறாரு, ரசூலா சொல்றாங்க. அதுக்கப்புறம் குர்ஆன் ஓத கேட்கிறாரு, ரசூலா சொல்றாங்க, மாசத்துக்கு ஒரு குர்ஆன் 15 நாளைக்கு 10 நாளைக்கு கூட மாட்டேங்குது, 7 நாளைக்கு ஒண்ணு ஓதுங்கிறார். ஒரு அறிவிப்புல 3 நாளைக்கு ஒண்ணு, கடைசி அவருக்கு கொடுக்கப்பட்டது 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடிக்கிறார். இப்படி எல்லாம் இருந்த இந்த அம்ர் இப்னு ஆஸ் புருவ முடியெல்லாம் நிறைத்து, அப்படி புருவ முடிகள் எல்லாம் நிறைச்சிருச்சு. இளைஞர்களை கொண்டு பேசிட்டார், சிரமத்தை ஏற்படுத்தினேன். அவருக்கு தானே சட்டம் சொல்றாரு, அனுமதி தானே. நான் இந்த மாதிரி இளவட்டத்தை ரொம்ப சிரமத்தை ஏற்படுத்திட்டேன், வயிறெல்லாம் புண்ணா போச்சு. நோன்பு வைக்கிறதுக்காக மட்டும் மனுஷன் நல்லா படைச்சான், சிரமம் தானே. இபாதத்துக்கள்ல சிரமம் கூடாது, எளிமையா போயிட்டு நான் அதை செய்யப்படுறது. கால் வலிக்கா நின்று தொழுவுங்க, உட்காந்து தொழுவுங்க. நான் நின்றுக்கிட்டு தான் தொழுவேன், கால் வச்சா பிறகு எலும்பொலி, அப்படி ஒண்ணு இஸ்லாத்துல இல்ல. அப்படி ஒண்ணும் விவாதம் செய்ய, அந்த வேஸ்ட் அல்ல, அதை நேசிப்பானே தெரியல. சிரம் தன்னை வற்புறுத்தி கொண்டு ஒரு அடியான் இறைவனை வணங்குவதை அல்லாஹ் நேசிப்பதில்லை. பொடுமோக்குத்தனமும் கூடாது. அதுக்காண்டி ரொம்ப நான் அப்படி இருக்க பிறகு இப்படி நீங்க தொழுகையை மட்டும் நான் முடிச்சுக்கிட்டு தொங்க போறேன்னா அப்படி ஒரு இஸ்லாம் இல்லை. அப்ப ரொம்ப எளிமையான சொல்றாங்க. அவர் போய் சொல்றாரு பிற்காலத்துல, ரொம்ப எளிமையான மார்க்கம் கஷ்டப்படுத்தி அப்பதான் சொல்றாங்க, மிகைக்கு மார்க்கத்தை நீங்க மிகைக்க நினைத்தால் மார்க்கம் மிகைக்கும். உங்களை போட்டு கரண்ட் முரடா சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது, ரொம்ப எளிமையா போய் லேசா சொல்லிடணும். சொல்றாங்க அறிவிப்புல, சத்திது நடுநிலையை பேசுங்கள், அதே செய்தியில வருது. காரிபு நேரானதை நோக்கி நெருங்குங்கள். ஏன் அப்படி சொன்னாங்க? நேரான வழியை நோக்கி, சரியானதை நோக்கி நெருக்கமா வாங்க, மேக்சிமம் பரவாயில்ல அப்படிங்கிற கருத்துக்கு வாங்க. ரொம்ப எக்ஸாக்ட்லியா கோடு போட்ட மாதிரி நான் நிப்பேன், எல்லாத்தையும் ஆக்குவேன், அப்படி மனித மூளைகள் எல்லாம் படைக்கல. கொஞ்சம் நெருக்கமா, நேர்வழிக்கு நெருக்கமா வாங்க. வாபிசிரு நற்செய்தி சொல்லுங்கள், பெருமானா சொல்றாங்க. யஸ்ஸிரு வேற ஒரு அறிவிப்புல, யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு எளிமைப்படுத்துங்கள், சிரமப்படுத்தாதீர்கள். கரண்ட் மோட்டா போட்டு சொல்லாதீங்க, கரண்ட் மோட்டா செய்ய நினைக்காதீங்க. வஸ்தஈனு பில் கதுவத்தி வர்ரஹத்தி வஷைஇம் மினத் துல்ஜா, இரவு காலையிலும் மாலையிலும் இரவில் சிறிய பகுதி தஹஜ்ஜத் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இரவில் சிறு பகுதி இறைவனிடத்தில் உதவி தேடுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், திக்ர் தௌபா செய்யுங்கள். இந்த ஒரு ஹதீஸை கடைபிடிச்ச சொர்க்கம் இல்லாமங்க. எளிமையில எளிமை, எல்லா விஷயத்திலும் கொடுக்கல் வாங்கல், பேச்சு, நடைமுறை, ட்ரெஸ், சாப்பாடு எல்லாத்திலும் எளிமை. இருப்பதை கொண்டு திருப்தி அடைதல், பிறர் ஏளனமா பார்க்காது. கோடீஸ்வரன் இந்த ஊர்ல அவன் எளிமையா நடந்தான்னா அதான் செய்தி. நபி வழிபடி பாருங்க எவ்வளவு நடக்கலாம், அதான செய்தி. இப்படி எல்லாத்துக்கும் இருக்கு. அல்லாஹ் கூட சொல்றான், நோன்புடைய சட்டத்தை சொல்லிட்டு எல்லா சட்டத்திலும் இப்படி ஒரு விதி விலக்கு இருக்கு. எந்த சட்டத்தை போட்டாலும் இஸ்லாத்துல அதுக்கு விதி விலக்கு இருக்கு, எந்த சட்டத்துல இல்ல. ஜனாசா சட்டத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு 2 கஃபன் இடலாமா, இடலாம். 3 கஃபன் இடலாமா, இடலாம். 1 தான் கஃபன் இருக்க, ஒரு கஃபனே ஒழுங்கா பத்தல, புல்ல அள்ளி போட்டு அடக்கம் பண்ணி. புது துணி வாங்கணுமா, இல்ல. பழைய துணி இருக்கா, அவர் உடுத்தின துணியை அலசி அப்படி மேல போட்டு அடக்கம் பண்ணு. குளிப்பாட்ட முடியல, என்ன செய்யறது, ஆக்சிடென்ட் ஆயிட்டாரு, அப்படி அடக்கம் பண்ணு.
இப்படி சட்டம் பத்திலாம் மையத்தை குளிப்பாட்டணும் சட்டம், குளிப்பாட்ட முடியலன்னு கேட்கறாங்க. அப்படி அடக்க பண்ணு. உடல்ல நஜீஸ் இருக்கு, அப்படி ஈமான்ல நஜீஸ் நல்லது கெட்டதும் அற்புதமா சொல்றாங்களே ரசூலுல்லாஹ். இவ்வளவு அழகு சித்தாந்தமா சொன்னாங்க ரசூலுல்லாஹ். நஜீஸ்ங்கிறது உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கிறது. அப்படின்னா ஒவ்வொரு செல்லும் நொடி பொழுதில் இறக்கிறது, புதுப்பிக்கிறது உடல். ஒவ்வொரு நொடி பொழுதும் கணப்பொழுதும் இந்த உடம்புல உச்சி முதல் உள்ளங்கால் வரை செல்கள் இறக்குறது. அதான் கழிவுகள். வெறும் மலக்கழிவுனா சாப்பிட்டது மட்டும் இல்ல, நம்முடைய மலத்தின் வழியாக, வேர்வையின் வழியாக சிந்தனை கூட ஒரு செல்லை இறக்க செய்துங்கிறான். ஏற்கு மாறான சிந்தனைண்டா கேன்சர் கூட வர்றதுக்கு பல இன்னைக்கு பல்வகையான ஆராய்ச்சி பண்ணான். இவ்வளவு நாள் அனுமதி மருத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணி இப்ப தத்துவத்தை ஆராய்ச்சி பண்றான். சைக்காலஜி மன தத்துவத்தை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு மனிதனுடைய எண்ண சிதறல் கூட அவன்கிட்ட உடம்புல ஒரு கட்டியை உருவாக்கும். எப்படி எல்லாம் இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆராய்ச்சி ரொம்ப விரிவுபடுத்தப்பட வேண்டி இருக்குது. இன்னும் முழுமையாக அந்த ஆராய்ச்சி வெளியிடப்படவில்லை. அப்ப நல்லா புரியணும். லேச எளிமையா சுமக்காதைய மனத்துல மட்டும் சுமத்து கொண்டே மனத்தை கணக்க வைக்க கூடாது. போனா மக்கள் எல்லாம் நடக்கணும். புடிச்சு வைக்க முடியாது எல்லாத்தையும், அது நடக்கும். நாம் போய் எல்லாத்தையும் காப்பாற்ற முடியாது. லஸ்தாலையும் விமர்சித்தீர் நபியே, நீர் அவர்களை கண்காணிப்பவராக இல்லை சொல்லியாச்சா போய்கிட்டே இரு. நீ ஏன் போலீஸ் வேலை பாக்குறேன்னு, நீதிபதி வேலையா பாத்துக்கிற, வக்கீல் வேலை பாத்துக்கிற, ஒன்னு யார் வாழாட சொன்னா? ரொம்ப அற்புதமான தத்துவம். இதை நீங்க எல்லாம் வாழ்க்கையில கடைபிடிங்க. மனைவியை ஈஸியா புரிஞ்சுக்கலாம், பிள்ளைகளை ஈஸியா புரிஞ்சுக்கலாம். இல்லாட்ட சண்டைகளும் சச்சரவும் உறவுகளை வெறுப்பதன் மீது அமைக்க கூடாது இந்த தௌஹீத் பழங்கள். இது நம்ம கவனமாக இருக்கணும். அல்லாஹ் சொல்றான், எல்லா சட்டத்தையும் சொல்லிட்டு விட்டு கொடுக்குறான். சரி முடியலையா பாப்பா, அல்லாஹ் சொல்றான், யுரீதுல்லாஹு பிக்குமுல் யுஸ்ர வலா யுரீது பிக்குமுல் உஸ்ர். நோன்பு வைக்க முடியலையா, விட்டுட்டு அப்புறம் சரியான பறவை. முதுமையின் காரணத்துல வைக்க முடியல, பரிகாரம் கூட கிடையாது. ஆய்வு பண்ண மறு ஆய்வுல, நோன்புல ஆய்வு பண்ணி பார்த்தால் மறு ஆய்வுல பரிகாரம் என்பது இப்னு அப்பாஸ் இப்னு மஸ்ஊத் தான் சொல்றாங்களே தவிர குர்ஆன் ஹதீஸ்ல இல்ல. நோன்பே வைக்க முடியாத முதுமையாளி, வயோதிகர்கள், வயிற்று புண்ணுடையவர்கள், அல்சர் உடையவர்கள், அடுத்தடுத்த வருஷம் அது கூடும் என்றால் நோன்பு வைக்க தேவையில்ல, பரிகாரம் முடியும். அல்லாஹ்க்கு தெரியாதா? லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா. எல்லா அறிஞர்களும் இந்த வசனத்தை சொல்றாங்க. இது குர்ஆன்ல கொடுக்கப்பட்ட இந்த மனித குலத்தின் அனுமதிக்கான வசனம். பல்லாயிரக்கணக்கான பிரச்சனைகளை தீர்க்கின்ற வசனம். என்ன வசனம்? மனிதனை சிரமத்துக்கு மீறி நான் சிறப்பப்படுத்துவதில்லை, சக்திக்கு மீறி அவனை சிரமப்படுத்து. இந்த வசனம் தான் எல்லா சட்டத்துக்கும் முதல் சட்டம். எந்த சட்டத்தை சொல்றதா இருந்தாலும் இந்த வசனத்தை வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் வச்சுக்கிட்டு தான் சிந்திக்கணுங்கிறாங்க. எல்லா அறிஞர்களும் இந்த வசனத்தை சலாகிக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், நோயாளியா இருக்கியா நோய் தந்து பரவாய், கர்ப்பிணியா இருக்கியா நோன்பு எடுத்துரு, அதுக்கப்புறம் சரி பண்ண போற நோன்பு வச்சுக்க. ஏன் இந்த சட்டம்? அல்லாஹ் உங்களுக்கு சிரமத்தை நாடவில்லை, எளிமையை தான் நாடுகிறான். இல்ல நான் நோன்பு பிரயாணத்துல இருந்தால் நோன்பு வச்சு நான் சிரமத்தை அனுபவிப்பேன் அப்படின்னு சொன்னா இன்னும் சொல்லுங்க ரசூலுல்லாஹ், அல்லாஹ் கொடுத்த அனுமதியை நீங்கள் பின்பற்றுவதுதான், அல்லாஹ் கொடுத்த அனுமதியை பயன்படுத்துவதுதான் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானது. அல்லாஹ் ஒரு சாய்ஸ் கொடுத்திருக்காம்டா, கஷ்டப்பட்டு பண்ணுங்க. அதனால அவங்க தனிப்பட்ட முறையில ஒரு சமூகத்துக்கு அதை சொல்ல முடியாது, அது அவங்க மனநிலையை பொறுத்தது. ஆனா இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு உம்மத்துக்கு செய்தியை சொல்லுது, மனித குலத்துக்கு செய்தியை சொல்லுது. சிறியவரும் பின்பற்றலாம், முதியவரும் பின்பற்றலாம், சாதாரண சீதோஷ நிலையிலும் பின்பற்றலாம், கடும் வெப்பநிலையில் குளிர் பிரதேசங்களில் துருவ பிரதேசத்தில் வாழ்கிறவரும் பின்பற்றலாம். பிறையின் கணக்கை இஸ்லாம் சொல்ற முறைப்படி பார்த்தா இவ்வளவு அற்புதமான எளிமையான வழிகாட்டுதல். இப்படி எல்லா விதத்திலும் பேச்சுல, எழுத்துல, நடைமுறையில உனக்கு பெருமானார் அல்லாட்ட துவா கேட்கும் போது தஹ்ஜியத் என்று சொல்றாங்க. அடுக்கு மொழியா அல்லாட்ட அடிக்கிட்டு துவா கேட்க கூடாது. அல்லாஹ் அது விரும்ப மாட்டான். அடி மனசுல இருந்து வரணும், உங்களுடைய சின்ன அடிப்படையில இருந்து வரணும். வயிற்று வலிக்கிட்டா அப்படி கேட்கணும். வயிற்று வலியை வந்து இலக்கியமா போய் வயிற்று வலின்னு எல்லாச்சும் வயிறு முத்து மாதிரி கேட்க முடியுமா? வாலி கவிஞர் மாதிரி வயிற்று வலியை நீக்குன்னு சொல்லி 10 வாசகத்தை அடமொழியை போட்டு கேட்ட போறான்றான். அல்லாஹ்வுக்கு லேசா இருக்கிறதா பிடிக்கும். அல்ல ரொம்ப எளிமையானவன், மார்க்கத்துக்கு எளிமையான பேர் வச்சிருக்கான், பெருமானாரை விட்டு வைக்க வச்சிருக்கான். இத பழக்க வழக்கங்கள்ல, உணவுல, ஆடைகள்ல ரசூலுல்லாஹ் மாதிரி எளிமையா இருக்கும். எளிமையான மனிதர்கள் நேசிப்பாங்க. ஒரு ஆள் வர்றாரு ரசூலுல்லாஹ், நடுங்கிக்கிட்டே வர்றாரு. என்ன நடுங்குற? நீ ஜனாதிபதி அப்படின்னா, ஜனாதிபதி அவரன் பண்ணிட்டாரு. ரோம் பாரசீக மாதிரி மன்னர்கள் எல்லாம் போட்டு பராக் பராக்னு வருவாங்க. அப்படி அவங்களுடைய இந்த கத்து பின்பக்கத்துல இப்படி மாப்பிள மச்சா மாதிரி இப்படி பின்பக்கமா தோல் கூட்டுக்குள்ள இந்த கைக்குள்ள கையை போட்டு அப்படி பக்கத்துல இழுத்துக்கிட்டு, காய்ந்த கரியை உப்பு கண்டத்தை சாப்பிட்ட ஒரு தாய்க்கு பிறந்த மகன் நான். எவ்வளவு எளிமையான மனிதர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கழுத்துல துண்டை போட்டு இருக்கு, உங்க அப்பா விட்டு சொத்தை கேட்கல, தர்றியா இல்லையா? சஹாபாக்கள் அடிக்க போறாங்க, 200 ஒட்டகம் கொடுனாங்க. கொண்டு போய் கொடுத்தா அவர் சொன்னாரு, என்னப்பா இப்படி மனுஷனா இருக்காரு, வறுமைக்கு அஞ்சாத ஒரு மனுஷனா இருந்தாரு. தான் வறுமையில இருந்தாலும் இந்த சமூகத்தை வறுமையில வைக்கல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சமூகத்தை இஸ்லாத்துக்கு கொண்டு வந்துறான்னு வரலாற்றுல பாக்குறோம். எப்படிப்பட்ட எளிமை பெருமானாருடைய எளிமை இருக்க, பேச்சு சொல்லு எல்லாம் அவ்வளவு எளிமையான மனிதர் பெருமானார்.
ரொம்ப நேசிச்சாங்க, எளிமையான மனிதன். ஒரு சம்பவத்துல எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, காப் இப்னு மாலிக் என்ற நபித்தோழர் தபுக் யுத்தத்துக்கு போகல, அவர் ரொம்ப நேசிச்சாங்க ரசூல். அவர் சம்பந்தமாக சூரத்து தௌபாவில் 3 வசனங்கள் வந்தது. அல்லாஹ்வையும் முஹாஜிர்களையும், அல்லாஹ்வுடைய ரசூலையும் முஹாஜிர்களையும் அன்சாரியும் அல்லாஹ் மன்னித்தான். லக்கத் தாபல்லாஹு அலன் நபி வல் முஹாஜிரி வல் அன்சாரில் அல்லதீன தபூ ஃபி ஸாஅத்தில் உஸ்ரா, சிரமத்திலும் இந்த நபியை பின்பற்றிய முஹாஜிர்கள் அன்சாரியையும் இந்த நபியையும் அல்லாஹ் மன்னித்தான். வசனத்தை வரிசையா இறக்குனான். அல்லாஹ் மன்னிச்சிட்டான். நீங்க கொடுத்த தீர்ப்பு தப்பு. 50 நாள் பேசல. ஒரு நபித்தோ ஈமான் கொண்டவரோடு பேசாத சமூக பகிஷ்காரம் வரலாற்றில் 2 தௌஹீத்வாதி பேசாத ஒரு வரலாறு தபுக் யுத்தத்துக்கு போகாத காப் இப்னு மாலிக். தனியா நீங்க உட்கார்ந்து படிங்க, சஹீஹ் புகாரில பதிவு செய்யப்பட்டிருக்கு. அவரு ரசூலா பக்கத்துல தொழுவாரு. ரசூலாவுடைய பள்ளியாசல தூண் இருக்கும், பெரித்த மரத்தினுடைய ஆனா தூண். சலான் சொல்லிட்டு ஒளிஞ்சுக்கிடுவாராம். சட்டம் போட்டிருக்காங்க சலான் சொல்லக்கூடாது. அவர் சலான் சொல்ல கூட சொல்லக்கூடாது. ரசூலுடைய வாய்கள் அசையவில்லை, உதடுகள். உட்கார்ந்து அழுவாராம். இந்த நான் என்னைக்காவது அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தமா நடந்தனா எவ்வளவு பெருமானாருக்கு இந்த மார்க்கத்துக்கு செஞ்சிருக்கிறேன். இப்படி ஒரு சிரமம் அவருக்கு வருது. ரசூலா பதில் சொல்லலையே. ரசூலா சொல்லிட்டு அந்த சட்டத்தை அவங்களே மீறுவாங்களா? அதுக்கப்புறம் ரசூலா பக்கத்துல போய் வேணுக்கிட்டே வம்புக்கிட்டே தொழுவாரு. ருக்குல இப்படி ருக்குல பாப்பாரு, சைடு வழியா பாப்பாரு. ருக்குல நின்று சைடா பாக்குறாரு. பார்த்தா ரசூலா பாக்குறது இவர் பார்த்துட்டாரு. ரசூலா ருக்குல நின்று இப்படி பாக்குறாங்க. இவர் பார்த்தவங்க ரசூலா திரும்பிடுறாங்க. எப்படி ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு காதல், பொண்ணு பார்க்க போன காதல் மாதிரி இருக்கு இந்த காதல். ரசூலுடைய அன்பு, அந்த சஹாபி மேல வச்சிருக்கிற அன்பு இருக்க, அளப்பரிய அன்பு. அவ்வளவு எளிமையான மனிதன். அந்த மனிதனுடைய தன்னுடைய அன்பை பேசாமலே காட்டுறாங்க. 50 நாள் பேசாம இருந்தாங்க. அவருக்கு வசனம் அருளப்பட்டு மன்னிச்சுட்டான்னு நோட்டி எல்லா சகாபாக்களும் பெருநாள் மாதிரி கொண்டாடுறோம் நாங்க. இந்த தோழர் சம்பந்தமாக அந்த வசனம் எப்படிப்பட்ட எளிமையை பெருமானார் நட்புறவு வளர்த்திருக்கிறாங்க. யாரோடையும் எளிமையா உடனே பேசிடுவாங்களா ரசூல்லா? அவ்வளவு எளிமையான ஒரு மனிதன். அப்ப நம்முடைய பேச்சுக்கள் கரடுமுரடா இருக்கக்கூடாது. குழு ஏதாவது ஒரு தப்பு செஞ்சுட்டான்னு ஒருத்தனை குழுவுக்கு எதிரான மாதிரி திருப்பிடக்கூடாது. இல்ல என்ன தௌஹீத்வாதி, அவனை ஷிர்க வச்சான், மௌலிது ஓதுனானா, தாயத்து போட்டானா, தௌஹீத் இல்ல, குணநலன்கள் சரியில்லை. அவன் மனிதர்கள் முன்ன பின்ன இருப்பாங்க, நிதானமாகத்தான் சரி. தௌஹீதுக்காரனே இல்லைன்னா ஷிர்க் வச்சுட்டானா அவன்? குழுவை விட்டு வெளியே தள்ளி விடுதிய. சொற்களை ஒழுங்காக சொல்லணும். சொற்கள் சொல்லக்கூடிய சொற்கள் தகுதி இல்லாதவர்களா இருந்தால் வானத்துக்கு முட்டியது திரும்ப தன்னை நோக்கி திரும்புகிறது. எவன் சொன்னாலும் அவன் மீது விழுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப சொற்களை எல்லாம் நாம் மிக நிதானமாக பயன்படுத்த வேண்டும். வார்த்தைகள் எளிமை, ஆடைகள் எளிமை, அணிகலன்கள் எளிமை, எல்லாவற்றிலும் எளிமை என்று வருகிற பொழுது திருமணமும் எளிமையாயிரும். அதற்காக மட்டும் தனி ஃபோல்டர் போட தேவையில்ல என்பதை கவனத்தில் கொண்டு மனதளவில் எளிமையை விட்டு விட்டு மெட்டீரியலா வெறும் சித்தாந்த எளிமையை விட்டுட்டு வெறும் பொருள்ல போய் மெட்டீரியல்ல போய் எளிமையை தேடினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காலம் ஜெயிக்க இயலாது. உள்ளதை ஹக்கீகத்தா யதார்த்தத்தை விட்டு விட்டு மாயத்தோற்றத்தில் நீங்கள் எளிமையை தேடுகிறீர்கள், ஒரு காலம் எளிமையை கண்டடைய இயலாது. சித்தாந்தமே எளிமை என்று நீங்க நம்பினா மட்டும்தான் எல்லாவற்றிலும். கரடு முரடே கிடையாது இஸ்லாத்துல. எளிமையும் மென்மையும் தான் இறைவன் நேசிக்கிறான். அப்படிப்பட்ட மக்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் எல்லாம் அல்ல அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டும். புகழை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பக்கூடாது என்று சொல்கிறார்கள். ஏனென்றால் புகழை ஒரு மனிதன் விரும்ப துவங்குகிற பொழுது, பாராட்டு என்பது ஒரு அடிப்படையில் கூடும், இஸ்லாத்துல கூடுது. அளவுக்கு மீறி புகழை விரும்ப 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 அவன் இந்த மார்க்கத்தின் அச்சாணியிலிருந்து கலந்து விடுவான். நீங்க ரொம்ப புகழை நோக்கி நகர்ந்தே அப்படின்னா நீங்க இஹ்லாஸிலிருந்து வெளியே போய் செய்யற அமல்கள் எல்லாம் புகழை நோக்கி திரும்பிடும். எவ்வளவு பெரிய செயலை செய்தாலும் சொர்க்கம் போக இயலாது. இது மார்க்கத்தினுடைய மிக அடிப்படையான விதி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்வையை பாருங்க. நீங்க தஊனி மா தரக்துக்கும், உங்களை எதோடு விட்டு விட்டனோ அதோடு நீங்கள் சென்று விடுங்கள். உங்கள்ட்ட நான் எதை பத்தி பேசலையே அதை பத்தி பேசக்கூடாது. இன்னமா ஹலக்க மன்கான கபலக்கும் பிஸ்வாலியும் வக்திலாஃபும் அலா அம்பியாயி, உங்களுக்கு முன் சென்ற சமூகம் நாசமா போனதுக்கு காரணம், அழிந்து நாசமா போனதுக்கு காரணம், வீழ்ச்சியுற்றதற்கு காரணம் அவர்கள் நபிமார்களோடு கருத்து வேறுபாடு கொண்டது, தேவையற்ற ஒன்றுமில்லாத கேள்விகளை கேட்டது. கேள்வி கேட்கறதுக்கும் ஒரு சித்தாந்தத்தை எடுத்து சொல்வதற்கும் கூட ஒரு நிபந்தனை வைக்கிறாங்க. தேவையற்ற விஷயத்தை பரப்பாதீங்க, தேவையற்ற விஷயத்தை கேட்காது, தேவையில்லாத கேள்வி கேட்டுக்கிட்டு சிரமத்தை உருவாக்காதீங்க. நம்மள்ட்ட சொல்லல, ரசூல் நபிக்கு இந்த சட்டத்தை சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, அழிஞ்சதுக்கு காரணம் அதுதான். உங்களை நான் ஏதேனும் ஒன்றை விட்டு தடுத்தால் தவிர்த்து கொள்ளுங்கள். ஃபஜிதனீபுஹு இதா அமர்துக்கும் பிஅம்ரின் ஃபஅது மின்ஹு மஸ்ததஅதும். இந்த ஒரு செய்தி பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பிரச்சனைக்கு தீர்வுறாங்க. எல்லா அறிஞர்களும் சொல்றாங்க, சில பேர் அத்தனை பேரும் சொல்றாங்க. நான் குர்ஆன் ஹதீஸை ஆய்வு செஞ்ச எல்லா நல்ல அறிஞர்களும் சொல்றாங்க, உங்களை எதை நான் ஏவினேனோ முடிந்த அளவுக்கு செய்யுங்கள், அது சக்திக்கு உட்பட்டு இருக்கட்டும். இதுக்கு என்ன அர்த்தம்?
எவ்வளவு முடியுமோ அவ்வளவு. ஒளி செய்யறதுல முடிஞ்சா ஒளி செய்யுங்க, இல்லாட்டி தயமம் செய்யுங்க. இதுக்கு ரெண்டுக்கு இடையில சிலது இருக்கு. ஒழுவின் ஃபர்லு சுன்னத்துலாம் இருக்குது. அதுல சில அறிஞர்கள் இந்த ஹதீஸை காட்டுறாங்க. கையில மட்டும் பேண்டேஜ் போட்டிருக்கீங்க, மத்த எல்லா இடத்தையும் நீங்க என்ன செய்யலாம், கழுவலாம் அப்படின்னா கழுவுனான்னு தப்பான்னு கேக்குறாங்க. ஏன்? கட்டளையை முடிந்த அளவுக்கு செய்யுங்கள். புரியுதா? சொல்லதானே செய்யலாம், ஹராம்னு சொல்லிவிடாத. ரெண்டு கருத்து நானே, ரெண்டு கருத்து இருந்தா மார்க்கத்துல ரெண்டு கருத்து 5 கருத்து இருக்க கூடாதோ? இவர் சொன்னதான் நான் அதை தொப்பி போடணும், நானும் அதை தொப்பி தான் போடணும். அவர் சொன்ன பீச்சை சொன்னதான் நான் சொல்லணும், கமாலஜிமன் சொன்னதான் நான் சொல்லணும், சவாரில் எதை சொல்றதா அதை நான் சொல்லணும். அப்படித்தான் நம்ம அமைப்பில் இருக்கணுமா? கொள்கையத்தான் மாத்தக்கூடாது. அடிப்படை கருத்துக்கள் மாறி இருந்தா அறிஞர்களுக்கு, ஒவ்வொரு அறிஞனுக்கு ஒரு விஸ்டம் இருக்கும், விஷன் இருக்கும், ஒரு ஞானம் இருக்கும். அவனுடைய ஈடுபாடுக்கு தகுந்த மாதிரி எல்லாம் சில அறிவை கொடுப்பான். இருந்தானே இருந்துட்டு போட்டானே, இந்த நெகிழ்த்தன்மையா வரமாட்டுக்குன்னு தொப்பி ஓட்ட மாதிரி என்ன மூடியாண்ட 1,00,000 பாட்டில் அடுக்குனா 1ஆம் நம்பர் பாட்டில் 51ஆம் நம்பர் பாட்டில் மூடி போட்டாலும் மூடணும்னா அப்படியே மனுஷன் நல்லா படைச்சிருக்கான். அப்ப இந்த நம்ம கடுமையா எதிர்க்க வேண்டிய அம்சம். அதாவது மசாயில்ல முன்ன பின்ன கருத்துக்கள் சட்டம் வரும், முன்ன பின்ன சிந்தனைகள் வரும். காலம் இருக்கிற வரைக்கும், ஈசா நபி வர்ற வரைக்கும் சிந்தனைகள் மாறிக்கொண்டே இருக்கும். அப்படி பிடிச்சதை பிடிச்சுக்கிட்டு நான் இப்படிதான் பிடிச்ச கோயிலுக்கு 3 கால் என்பதல்ல இஸ்லாம். அப்ப இதை சித்தாம ஒண்ணு லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது அத கோட்பாட்டை மாத்தல, கொள்கையை மாத்தல, ஆனால் சட்டங்கள்ல மாறிக்கிட்டே இருக்கும். இன்னும் நம்ம எதிர்பார்க்காத அம்சங்கள் எல்லாம் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கு இஸ்லாத்துல. கியாமத் நாள் வரைக்கும் இந்த இஸ்லாம் போய் நிக்கணும்னா நாங்க எங்க காலத்துல முடிச்சதுதான் இஸ்லாம் கூடாது, பேராபத்து. இது ரொம்ப கவனமாக நம்ம கையாள வேண்டும். ரசூலுல்லாஹ்வுடைய எளிமையை பாருங்க, எத்தனை சட்டங்கள்ல ரசூலுல்லாஹ்வுடைய உணவை இதோட சொல்லி முடிச்சுக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கை உணவு எடுத்தா நம்ம ஹதீஸை ஒண்ணு சொல்ல முடியாது, டைம் ஆயிடுச்சு. பால், தண்ணீர், தண்ணியை உணவுல சேர்ப்பாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் தண்ணியை உணவுல சேர்த்திருக்காங்க. பேரிச்சம்பளம், பாலாடை கட்டி, சலிக்கப்படாத கோதுமையில செஞ்ச மாவு ரொட்டி, சில விருந்துகள், அன்பளிப்பு. விருந்தையும் அன்பளிப்பு யாருமே உணவுல சேர்க்க மாட்டாங்க. ஆனா ரசூலுல்லாஹ்வுடைய பட்டியல்ல தண்ணீரும் விருந்தும் அன்பளிப்புகளும் பேரித்தங்கனிகளை உண்பதும் உணவாக சேர்க்கப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாம் பேச தகுதியானே தெரியல இந்த செய்தி. எவ்வளவு ரசூலுல்லாஹ்வுடைய உணவு இவ்வளவுதான். சுத்தி சுத்தி என்ன தாய் ஒன்னாலும் வேலை இல்ல. ஆடை, மேலாடை, கீழாடை, ஒரே ஒரு ஆடை மட்டும் அணிச்சிருக்கிறாங்க ரசூலுல்லாஹ். பல நேரங்கள்ல ஒரு துண்டு, சில நேரங்களில் தலைப்பாகை, பெருமானாருடைய ஒரு செருப்பு, அந்த அதையும் அவங்களே தப்பாங்க. ஒரே ஒரு குளிருக்கு போத்துகின்ற போர்வை, சில நேரங்களில் வெளிநாட்டு குழுக்களை சந்திக்கின்ற ஒரு மேலாடை கூடுதலாக சில நேரங்களில் மட்டும் பெருமானார் வச்சிருப்பாங்க. மொத்த ரசூலுல்லாஹ்வுடைய ஆடை அவ்வளவுதான். இது போக போர்க்கவச ஆடை அவ்வளவுதான். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரம் பெருமானார் அந்த சமூகத்துல. நீ சிந்திக்கிறதெல்லாம் பொருளாதாரம். ஆடு மேய்க்கிறது, அதுல ஒரு 100 ஆடு அதுல கிடைக்கிறது. கைபர் யுத்தத்துல கிடைச்ச சில நிலங்கள், ஒரு கேடயம், ஒரு வாள். அந்த கேடயம் கூட யூதனிடத்தில் இருந்தது. ரசூலுல்லாஹ் மரணிக்கும் போது மீட்டப்படாமலே பெருமானார் இறந்தார்கள் என்று ஹதீஸை பார்க்கிறோம். பழக்க வழக்கம் தனி தலைப்பா போட்டு பேசணும். இப்படி பெருமானார் வாழ்ந்த எல்லாமே எளிமையாக இருக்கு. விட்டு சென்ற அத்தனை அம்சங்களும் அறத்தின் வழியாக இருக்கிறது. கொடுக்கல் வாங்கல், பேச்சு, சட்டங்கள் எல்லாமே எளிமைதான் இஸ்லாம். இன்ன தீன யுஸ்ருன். இதை யாரும் இந்த மார்க்கம் லேசானது கடுமை காட்ட நினைத்தால் நீங்க தான் தோப்பீங்க, மார்க்கம் ஜெயிக்கும். இதை மட்டும் கணத்துல வச்சு எல்லாம் இறைவன் எளிமையாக இந்த மார்க்கத்தை நகர்த்துவோம். அல்லாஹ் அப்படிப்பட்ட பாக்கியத்தை நமக்கு தருவானாக. வாஹிரு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.